இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து 3 காரியங்களை குறித்து சொல்லுகிறார். முதலாவது, இயேசு ஆண்டவர் தந்தை கடவுரிடமிருந்து வந்தவர். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 1-14 வரை பார்க்கிறோம். அவர் தமக்கு உரியவர்களிடத்தில் வந்தார். உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. எல்லாம் திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அவர் வழியாக அன்று எதுவுமே படைக்கப்படவில்லை. வார்த்தை உலகிற்கு வந்து கொண்டிருந்தது, ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஆகையினால் அவர் தந்தை கடவுரிடம் இருந்தவர் இங்கு வந்தார். விண்ணகத்திலிருந்து பூமிக்கு வந்தார். அவர் இந்த மண்ணுக்கு உரியவர் அல்ல. மண்ணுக்கு உரியவர்களாகிய நம்மை மீட்கும்படி விண்ணிலிருந்து அவர் இறங்கி வந்தார். அன்பானவர்களே, நாம் கூட அப்படி சொல்ல முடியும், சொல்ல வேண்டும். அதைத்தான் இயேசு எதிர்பார்க்கிறார். நாம் கடவுளிடமிருந்து வந்திருக்கிறோம். அதுதானே நம்முடைய விசுவாசம். கடவுள் நம்மை அனுப்பி இருக்கிறார். கடவுள் இந்த உலகிற்கு குறிப்பிட்ட ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணிக்கும்படி அனுப்பி இருக்கிறார். அதை உணர்ந்தால் எத்தனை அற்புதங்கள் நடைபெறும் நம்முடைய வாழ்க்கையிலே. இரண்டாவதாக, அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் தந்தையிடமிருந்து இவ்வுலகிற்கு வந்தார். இந்த உலகிலே தந்தையினுடைய செயல்களை செய்கிறார். யோவான் நற்செய்தி 5:36 பார்க்கிறோம், தந்தையால் அனுப்பப்பட்ட அவர். 4:34 யோவான் நற்செய்தி சொல்லுகிறது, நான் தந்தை விரும்பியதெல்லாம் செய்கிறேன். தந்தை விரும்பியதெல்லாம் செய்கிறேன். நம்முடைய வாழ்க்கைக்கு இதுதான் தினந்தோறும் கடவுள் எப்படிப்பட்ட பாடங்களை கொடுக்கிறார் பாருங்கள். இதுதான் அற்புதமான பாடம். நாம் தந்தை விரும்புவதை நாம் செய்கிறோமா? இயேசுவோடு இணைந்து செயல்படுகிறோமா? அவர் நம்முடைய சகோதரர் என்று மறைநூல் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசம் சொல்லுகிறது. நாம் இயேசுவோடு நம்முடைய மூத்த சகோதரரோடு இணைந்து செயல்படுகிறோமா? இணைந்து செயல்பட்டால் ஒழிய நான் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது, கனிதர முடியாது. 15:4-5 வசனங்களிலே யோவான் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். இணைந்து செயல்பட வேண்டும். நாம் உலகோடு செயல்பட்டால் உலகம் நம்மை அழிவுக்கு இட்டு செல்லும். இயேசுவோடு நாம் செயல்பட்டால் இயேசு நம்மை தந்தையிடம் இட்டு செல்லுவார். மூன்றாவது கருத்தாக நாம் பார்க்க வேண்டியது, இயேசு சொல்லுவது, நான் தந்தையின் செயல்களை செய்கிறேன், தந்தையிடமிருந்து வந்தேன், தந்தையின் செயல்களை செய்கிறேன், தந்தையிடம் செல்கிறேன், திரும்பவும் தந்தையிடம் செல்லுகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய இலக்கு எது? நம்முடைய பயணம் எதை நோக்கி உள்ளது? நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தனைகள். யோவான் எழுதுகிறார் அவருடைய திருமுகத்திலே 2வது அதிகாரம் 16வது வார்த்தையிலே பார்க்கிறோம், கண்கள் காண இச்சிப்பது, ஊன் உடல் இச்சிப்பது, செல்வச் செருக்கு, இவைகளெல்லாம் உலகத்தை சார்ந்தது, உலகிலிருந்து வருகிறது, தந்தையிடமிருந்து வருவதில்லை. அன்பான எங்கள் தகப்பனே, பேர் இரக்கம் நிறைந்த எங்கள் கடவுளே, எங்களுடைய பிறப்பிடமும் எங்களுடைய கடைசி இருப்பிடமும் நீர் மட்டுமே. இடைப்பட்ட இந்த உலக வாழ்க்கை காலத்திலே அன்பின் கடவுளே, நாங்கள் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் வல்லவர்களாய் எழுந்து ஜொலிக்க எங்களுக்கு அருள்தார். வார்த்தையும் செயலும் சிந்தனையும் உமக்கு ஏற்றதாய் அமையட்டும். அன்பின் கடவுளே, இதனால் எங்களுடைய பயணம், வாழ்க்கை பயணம் முழுவதும் உம்மை மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். எந்தன் எண்ணம் போல் நடவாமலும், எந்தன் விருப்பம் போல் செய்யாமலும், எந்தன் எண்ணம் போல் நடவாமலும், எந்தன் விருப்பம் போல் செய்யாமலும், உந்தன் விருப்பமும் உந்தன் திட்டமும், உந்தன் விருப்பமும் உந்தன் திட்டமும் எனக்கு என்றும் வழியாகட்டும்.